அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலின் வாழ்க்கையில ஒரு முள் அவரை குத்தி கொண்டே இருந்தது. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும்போது, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அந்த முள் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது என்கிறார். ஆம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலின் சரீரத்திலே ஒரு பலவீனத்தின் ஆவி கிரியை செய்ததாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனும் ஆவியினால நடத்தப்படுகிறான். அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும் என்பதே மிகவும் அவசியம். ஆம், ஆவியானவரின் ஆள்கைக்கு உட்படவில்லை என்றால் அவனை வேறு ஏதோ ஒரு ஆவி வழிநடத்துகிறது, அதாவது இயக்குகிறது. அந்த ஆவி எவ்விதத்தில் அவனை நடத்துகிறதோ அதனுடைய கிரியை தான் அவனில் வெளிப்படும். மரமானது கனியினால் அறியப்படுவது போல மனுஷனும் அவனிலிருந்து வெளியாகும் கனிகளால் அறியப்படுகிறான். ஆம், பரிசுத்தத்திற்கும் வசனத்திற்கும் ஏற்ற வாழ்க்கை வார்த்தையினால் உண்டானால் அவன் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டவன் என்றும், பரிசுத்தத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வார்த்தை உண்டானால் அவன் பிசாசின் ஆளுகைக்குள் இருக்கிறான் என்றும் வெளிப்படுகிறது. எனவேதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றால் மனுஷனுக்குள் கிரியை செய்கிற பிசாசின் அனுபவத்திற்கு எதிர்த்து நிற்பதாகும். இந்த ஆவியின் கிரியைகளை எதிர்த்து நின்றிட நம்முடைய சுய பலத்தினால முடியாது. அதற்கு தேவ பலன் தேவை. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று எழுதுகிறாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் இந்த ஆவிகளை எதிர்த்து நாம் வெற்றி பெற முடியும். ஆம், இச்சையின் ஆவி, கடின இருதயமுள்ள ஆவி, எரிச்சலின் ஆவி, இப்படிப்பட்ட பலவிதமான ஆவிகள் நம்மளிடத்தில் கிரியை செய்யும்போது இது தேவ ஆவியானுடைய பலத்தினால நாம் எதிர்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும். நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாகும், சாட்சியுள்ளதாக மாறும், ஒரு கனியுள்ள வாழ்க்கையாக மாறும். ஆம், மகிமை இயேசுக்கு உண்டாகும். ஆமேன். அல்லேலூயா.